நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றது என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள், இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னாதிபதியினுடைய நீச்சத்தை நீக்கும் விதிவிலக்குகள் என்னென்ன. பொதுவாகவே லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாலே, லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாரு, அப்போ இந்த ஜாதகரால் எதையும் சாதிக்க முடியாது அப்படின்றால் ஒரு அமைப்பானது வந்துடுதுங்க. இப்போ நேற்று பார்த்த ஜாதகம் கூட பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி நீச்சம். சார் என்னுடைய பொண்ணோட ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சம் ஆகிட்டாருங்க சார், இப்போ அவங்களுடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்கும், ஃப்யூச்சர்லாம் எப்படி சார் இருக்குன்னு ஒரு பய உணர்வோடு அவர் கேட்குறாரு. இப்போ லக்னாதிபதி நீச்சமானாலே அதற்கு சரியில்லை என்று எடுக்க முடியுமா? அதற்கான நீச்சபங்க விதிகளை நம்ம பார்க்கணுமா அப்படின்னாங்க. இந்த பதிவில் 12 லக்னங்களுக்கும் லக்னாதிபதியினுடைய நீச்சத்தை நீக்கும் விதிவிலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். அந்த செவ்வாய் எங்கே நீச்சமாவார்? 4ஆம் இடத்துல நீச்சமாவார். இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் போய் அமர்ந்துட்டாலே கடகத்தில் செவ்வாய்க்கு நீச்சம். அப்போ கடகத்தில் செவ்வாய் அமர்ந்தால் நீச்சமா அப்படின்னா, அவர் எந்த வீட்டில் வளபிரிச்சந்திரனோட வீட்டில் இருக்காரா, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவம் அடைகின்றார். வளபிரிச்சந்திரனோட வீட்டில் இருக்கார். அப்போ இந்த இடத்துல இயற்கையாக வளபிரிச்சந்திரன் வீட்டில் அமர்ந்தாலே அந்த இடத்துல அந்த நீச்சமானது அங்கே பங்கம் அடைகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும். அது இல்லாமல் நீச்சம் பார்த்தால் குருவோட பார்வை செவ்வாய்க்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, அல்லது வீடு கொடுத்த உச்சமானால், செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் ரிஷப ராசியில் பிறந்திருக்காருன்னா அப்போ வீடு கொடுத்த உச்சமாயிட்டார். அல்லது வீடு கொடுத்த பரிவர்த்தனை ஆகுறாங்க. அதாவது செவ்வாய் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் செவ்வாய், அது லக்னத்தோட பரிவர்த்தனை ஆனாலும் சரி, 8ஆம் வீட்டோட பரிவர்த்தனை ஆனாலும் சரி, இப்படி நிறைய விதிகள் இருக்குது. அப்போ நீச்சம்னாலே நீச்சம் ஆயிட்டாலே அது பாதிப்பு என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீச்சமான என்ன அமைப்புனா, லக்னாதிபதி நீச்சமாகி மறுபடியும் நீச்ச பங்கமானால் அவருடைய வாழ்க்கையுடைய முற்பகுதியில் சற்று போராட்டங்களையும் பிற்பகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சியும் அவர் அடைவார். போராட்டம்னா எல்லாமே கிடைக்கும், ஆனால் ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும். அப்போ லக்னாதிபதி நீச்சமானாலும் அதற்கு விதிவிலக்கு, நாம் சுபத்துவம் அதற்கு விதிவிலக்காக வரும். வளபிரிச்சந்திரனுடைய வீட்டில் அமர்வது என்பது அதற்கு விதிவிலக்காக வரும். பரிவர்த்தனை என்பது அதற்கு விதிவிலக்காக வரும். வீடு கொடுத்த உச்சம் ஆட்சி பெறுவது விதிவிலக்காக வரும். செவ்வாய் நீச்சம் தான் 4ஆம் இடத்துல, ஆனால் அந்த இடத்துல சந்திரன் ஆட்சியானா, கடக ராசியாக இருந்தால், ரிஷப ராசியாக இருந்தால், விருச்சக ராசியாக இருந்தால், மேஷ ராசியாக இருந்தால் பரிவர்த்தனை ஆகுது பாருங்க. அப்போ இந்தமாரி பாயிண்டெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். மேலோட்டமாக மட்டுமே பார்க்கக்கூடாதுங்க. குருவோட பார்வை, சுக்கரனுடைய இணைவு, சுபத்துவம் கூட விதிவிலக்காக வரும். செவ்வாய் சுக்கரனுடைய இணைந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல செவ்வாய்க்கு நீச்சமானது அங்கே பங்கம் அடைகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் வரும். இப்போ இது போன்ற அப்படி வர்க்கோத்தம் அடைகிறது. அம்சத்தில் அது நவாம்சத்தில் நல்ல இடங்களில் போய் அமர்வது, தனுசு, மீனம், ரிஷபம், துலாம் இது போன்ற இடங்களில் போய் அமர்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். மேலோட்டமாகவே நம்ம பார்க்கக்கூடாதுங்க. இப்போ நேற்று பார்த்த ஜாதகத்தில் ரிஷப லக்னம், அந்த பெண் குழந்தை ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க. 2021 ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு, 4-5 வயது ஆகுதுங்க. 2021 பிறந்த பெண் குழந்தை. ரிஷப லக்னம் 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். உடனே அவர் கேட்குறாரு, சார் லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாரு சார். இருக்கட்டும், லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல கன்னி ராசியில் நீச்சம் ஆகிறார். ஆனால் வீடு கொடுத்த சொல்லக்கூடிய புதன் சந்திர கேந்திரத்தில் இருக்கார். வீடு கொடுத்தவன் சுபத்துவமாய் சந்திர கேந்திரத்தில். யார்? லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த புதன் சிம்மத்தில் அதிநட்பு நிலையில் சந்திர கேந்திரத்தில் குருவோட பார்வையில். அப்போ லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் சந்திர கேந்திரம் ப்ளஸ் குரு பார்வை, வீடு கொடுத்தவன் சுபத்துவமாக இருக்கார். லக்னாதிபதி சுக்கிரன் நீச்சமானாலும் எந்த விதமான பாவத்துவ தொடர்பு இல்லை. ராகுவோட சேரலை, சனியோட பார்வை இல்லை. அப்போ எதனால் பயப்படணும்? லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் பலம் பெறும்போது இந்த இடத்துல நீச்சமானதுன்னா அது நீச்ச பங்கம் என்ற நிலைக்கு வந்துடுது. அப்போ இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். நடக்கிற அடுத்தவருடைய தசைகள் எல்லாமே ரிஷப லக்னத்துக்கு யோக தசையாக வருகின்றன. புதன் தசை, கேது தசை, சுக்கர தசை, சரியான பருவத்தில் வரக்கூடிய அனைத்து திசைகளும் லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய திசைகளாக வருது. கண்டிப்பாக இந்த குழந்தை ஒரு நல்ல நிலையில் ஒரு உயர்வை, ஒரு உச்சத்தை இந்த குழந்தை அடையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன அமைப்பை நீங்கள் பார்க்கணும்? லக்னாதிபதி நீச்சமானாலே சரியில்லைன்னு எடுக்க முடியுமா? விதிவிலக்குகளையும் பார்க்கணுமா? விதிவிலக்குகளையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதி யார்? புதன் பகவான். புதன் எங்கே நீச்சமாவார்?
10ஆம் இடத்துல நீச்சம் ஆகிறார். லக்னாதிபதி 10ஆம் இடத்துல போய் நீச்சம் வரார். இருக்கட்டும், அதற்கு வீடு கொடுத்த குரு ஆட்சியாக இருக்காரா, அல்லது அந்த இடத்துல இருக்காரா, அல்லது சந்திர அதியோகத்தில் புதன் இருக்காரா, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்காரா, இப்படி சந்திர கேந்திரத்திலே புதன் இருக்காரா, இப்படியெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ லக்னாதிபதி பலம் இழந்துட்டாலே சரியில்லைன்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல புதனோடு ஒரு சுக்கிரன் இணைந்து இருக்கின்றார், அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்கின்றது, அல்லது அந்த புதனுக்கு கேந்திரத்திலே சந்திரன் இருக்கின்றார், அந்த புதனுக்கு வீடு கொடுத்தவர் குரு ஆட்சியாக இருக்கின்றார், அல்லது புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்றார்கள், புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்றார்கள். இது போன்ற அமைப்பெல்லாம் நீச்ச பங்கு விதிகளாக வரும். அல்லது புதன் அதே இடத்திலே வர்க்கோத்தம் அடைந்திருக்கின்றார், அல்லது நவாம்சத்திலே அவர் சுபகரனுடைய வீடுகளிலே அமர்ந்திருக்கின்றார். இது போன்ற அமைப்பு இருந்தாலும் அங்கே நீச்ச பங்கமானது அங்கே ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே கடக லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யார்? சந்திர பகவான். அந்த சந்திரன் எங்கே நீச்சம் ஆவார்? விருச்சக ராசியில். இப்போ கடக லக்னம் விருச்சக ராசி. ஒருவேளை அந்த விருச்சக ராசியிலே சந்திரன் நீச்சமானாலும் அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் நீச்சம் கிடையாது, நீச்சம் கிடையாது. ஏகாதசி, துவாதசி அல்லது ஓரளவுக்கு பஞ்சமி திதியை தாண்டி வளர்பிறை நிலையில் இருக்கார், நம்ம இங்கே கடுமையான நீச்சம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் குருவின் பார்வையிலே இருக்கின்றார், அல்லது லக்னத்திலே செவ்வாய், அங்கே விருச்சக ராசியில் சந்திரனா, அப்போ இருவருமே பரிவர்த்தனை. இப்படி லக்னாதிபதி வளர்பிறை நிலையில் இருந்தால், அதாவது சந்திரன் வளர்பிறையில் இருக்கார், அது குருவின் பார்வையில் இருக்கின்றார், ஒரு சுக்கிரனுடைய இணைவிலே இருக்கின்றார், ஒரு சுபத்துவமாக இருக்கின்றார், பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார். இது போன்ற அமைப்பெல்லாம் இருந்தால் அந்த இடத்துல லக்னாதிபதிக்கு நீச்சம் என்பது கிடையாது. சிம்ம லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி யார்? சூரிய பகவான். அப்போ அந்த சூரியன் எங்கே நீச்சம் அடைகின்றார்? துலாம் ராசியில், லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே சூரியன். இந்த இடத்துல நிறைய இடங்களில் பரிவர்த்தனை நிகழும். அதாவது லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருப்பார், லக்னத்தில் சுக்கிரன் இருப்பார், 2 பேரும் பரிவர்த்தனை ஆகுவாங்க. பரிவர்த்தனை பெறுவது என்பது நல்ல அமைப்பு. ஏன்னா முக்கூட்டு கிரகம், அந்த 3 கட்டத்தில் தான் சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாம் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பரிவர்த்தனை என்பது நல்ல அமைப்பை தரும். லக்னாதிபதி நீச்சம் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சூரியனை பௌர்ணமி சந்திரன் பார்க்கின்றார். லக்னாதிபதி சூரியனை சந்திர கேந்திரத்திலே இருக்கின்றார். வீடு கொடுத்த சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுகின்றார். அது சூரியனோட புதன் சேர்ந்திருப்பார், கன்னி ராசியில் சுக்கிரன் இருப்பார். வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை. சூரியனோடு புதன் இணைந்து கண்ணில சுக்கிரன். அப்போ சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் பரிவர்த்தனை. வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை பெற்றால் நீச்ச பங்கம். சூரியன் பௌர்ணமி சந்திரனை பார்வையில் இருந்தால், சூரியன் குருவின் பார்வையில் இருந்தால் சுபத்துவத்தின் அடிப்படையில் அங்கு நீச்ச பங்கம். இப்படி லக்னாதிபதி நீச்சமானாலே அதற்கு மேலோட்டமாக நம்ம எடுக்கக்கூடாதுங்க. அப்போ அந்த நீச்ச பங்கம் என்ற அமைப்பை நம்ம எடுக்கணும். கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதியாக அதே புதன் பகவான் தான் வராரு. அந்த புதன் எங்கே நீச்சமாவார்? லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல நீச்சமாவார். லக்னத்தில் குரு, 7ஆம் இடத்துல புதன், நீச்ச பங்கம். என்ன காரணம்? லக்னாதிபதி குருவின் பார்வையில் சுபத்துவம் ப்ளஸ் புதனும் குருவும் பரிவர்த்தனை, லக்னாதிபதியும் 7 கூடையனும் பரிவர்த்தனை. லக்னத்தில் குரு, 7ல் புதன், கன்னி லக்னம், லக்னாதிபதி 7ல் இருக்கார், 7 கூடையன் லக்னத்தில் இருக்கார், பரிவர்த்தனை. பரிவர்த்தனை மூலமாக நீச்ச பங்கம். அல்லது ஒரு சந்திர அதியோகத்தில், பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கின்றார். வீடு கொடுத்தவன் லக்னத்திலே திக்பலமாக இல்லாமல் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும், அல்லது கடகத்திலே அவர் உச்சம் பெற்று இருந்தாலும், நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம். அல்லது லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்த புதனோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்றார், புதனோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்றார். அப்போ புதனோடு சுக்கிரன் இணைந்திருந்தாலும் என்ன பாயிண்ட் வந்துடும்? அந்த இடத்துல நீச்ச பங்கம் அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே வந்துடும். அப்போ இப்படி தான் நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும். புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார்கள். ஏன்னா புதன், சுக்கிரன், சூரியன் இவங்க 3 பேருமே முக்கூட்டு கிரகங்களாக வருவாங்க. அப்போ இந்த மாரி அமைப்பில் இருந்தாலும் அங்கே நீச்ச பங்கம்ங்கிற பாயிண்ட் வந்துடும். நீச்சமானாலும் சுக்கிரனுடைய இணைவால், ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம், புதன் நீச்சம், அப்போ நீச்ச பங்கம் என்ற பாயிண்ட் வந்துடுது. இப்படி நீங்கள் அந்த நீச்ச பங்கத்தினுடைய விதிகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அதே போல் துலாம் ராசிக்கு ராசியாதிபதி, துலாம் லக்னத்திற்கு அதிபதி யார்? அந்த சுக்கிர பகவான். எங்கே நீச்சமாவார்? 12ஆம் இடத்துல அவர் நீச்சமாகின்றார். ஆனால் பெரும்பாலும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல போடணும். பரிவர்த்தனை எங்கே நிகழும்? லக்னத்தில் புதன் திக்பலமாக இருப்பார், பரிவர்த்தனை நிகழும். அல்லது அந்த சுக்கிரனை சந்திர அதியோகத்தில் இருக்கின்றார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனை பெறுகின்றார். சுக்கிரன் குருவின் பார்வையிலே இருக்கின்றார். சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். மகரத்திலிருந்து குரு நீச்சனை நீச்சம் பார்க்கின்றார்.
இந்த இடத்துல சுக்கிரனுக்கு நீச்ச பங்கம் உண்டு. மகரத்தில் குரு இருக்காரு, சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சம் ஆகுறாரு, குருவின் பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்குது. அப்போ இந்த குருவின் பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கும்போது லக்னாதிபதி சுக்கிரன் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் அடைகின்றார். சந்திர கேந்திரத்தில் இருந்தால் இப்படி லக்னாதிபதி அங்கே பலம் பெறுகின்றார் என்ற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். விருச்சக ராசி, விருச்சக லக்னம், விருச்சக லக்னத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். எங்கே நீச்சம் ஆவார்? 9ஆம் இடத்துல நீச்சம் ஆவார். ஆனால் 9ஆம் இடம் என்பது எதற்கு அதிக? திக்பலத்திற்கு அருகாமையில். 9ஆம் இடம் திக்பலத்துக்கு அருகாமையில். அப்போ லக்னாதிபதி 9ஆம் இடத்துல நீச்சமானாலும் அந்த சந்திரன் லக்னத்தில் இருந்தார்னா பரிவர்த்தனை. திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பது கடுமையான நீச்சமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது ஒரு குருவின் பார்வை, மகரத்திலிருந்து நீச்ச குரு நீச்ச செவ்வாயை பார்க்கின்றார். அப்போ இந்த இடத்துல நீச்ச பங்கம் என்ற பாயிண்ட் வந்துடுது. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி இங்கே பலம் பெறுகின்றார், நீச்சமாகவில்லை, நீச்ச பங்கமாகின்றார். இப்படி அந்த சந்திர கேந்திரத்தில் இருந்தால் அல்லது அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்றார். விருச்சிக லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல ரிஷப ராசியிலே உச்சம் பெறுகின்றார். அல்லது கடகத்திலே சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றார்கள். அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் பௌர்ணமி சந்திரனாக வளபிறை சந்திரனாக இருக்கின்றார். அப்படின்னா நீச்ச பங்கம். இப்படி அதற்கு நீச்ச பங்க விதிகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியாக குரு பகவான் வருகின்றார். அந்த குரு எங்கே நீச்சமாவார்? 2ஆம் இடத்துல நீச்சமாகின்றார். ஒருவேளை லக்னத்தில் சனி, 2ல் குரு, பரிவர்த்தனை. 2 பேர் என்ன இருக்காங்க? பரிவர்த்தனை அடைந்திருக்கின்றார்கள். குருவும் சனியும் லக்னாதிபதி 2 கூடியவனும். அல்லது 2ஆம் இடத்திலே குரு நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கின்றார். அல்லது அவர் சந்திர கேந்திரத்திலே இருக்கின்றார், பௌர்ணமி சந்திர அதியோகத்திலே இருக்கின்றார், நீச்ச பங்கம். இப்படி நம்ம அதற்கு நீச்ச பங்க விதிகளை எடுக்கணும். அல்லது லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த அந்த சனி துலாம் ராசியிலே உச்சம் பெறுகின்றார், நீச்ச பங்கம். வீடு கொடுத்த சனி துலாம் ராசியிலே உச்சம். அல்லது வீடு கொடுத்த சனி கும்பத்தில் ஆட்சி. ஏன்னா மகரத்தில் அவர் இருந்தார் அப்படின்னா குரு அங்கே பாவத்துவத்தை அடைவார். அவர் கும்பத்தில் ஆட்சி ஆகின்றார். வீடு கொடுத்தவன் கும்பத்திலே ஆட்சி அல்லது துலாம் ராசியிலே உச்சம். ஆனால் மகரத்திலே இருவரும் இணைவது என்பது குருவு அங்கே பாவத்துவம் அடைவதை காட்டுகின்றது. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சமானாலும் நீச்ச பங்கம் அடைகின்றார். மகர ராசிக்கு, மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி யார்? சனி 4ஆம் இடத்திலே நீச்சம் அடைகின்றார். அல்லது அந்த இடத்துல சனி நீச்சம் அடைகின்றார், இந்த லக்னத்திலே செவ்வாய் உச்சம், 2 பேரும் பரிவர்த்தனை. சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை, வீடு கொடுத்தவன் உச்சம். அப்போ லக்னாதிபதி நீச்ச பங்கம் அடைகின்றார். அல்லது நீச்சம் பெற்ற சனி வக்ரம் பெறுகின்றார். அவர் சந்திர கேந்திரத்திலே இருக்கின்றார். அவர் சுபத்துவமாக இருக்கின்றார். இப்படியெல்லாம் விதிவிலக்குகள் வரும். அல்லது அந்த சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் விருச்சகத்திலே ஆட்சியாக இருக்கின்றார். ஏன் மேஷத்தில் ஆட்சியாக இருக்கின்றார்? இந்த இடத்துல சனி செவ்வாயுடைய சேர்க்கை என்பது ஒரு நல்ல சேர்க்கையாக எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் மேஷத்திலே சனி செவ்வாய் இருப்பதை விட மேஷத்திலே சனி இருந்து அதற்கு வீடு கொடுத்த செவ்வாய் விருச்சகத்திலே ஆட்சியாக இருப்பது நல்லது. அப்போ இந்த அமைப்பில் மகர லக்னத்திற்கு லக்னாதிபதியோட சனி நீச்ச பங்கத்திற்கான அமைப்பு பெறுகின்றாரா? சந்திர கேந்திரத்திலே இருக்கின்றாரா? அதுக்கடுத்தது கும்பத்துக்கு அதே லக்னாதிபதி சனி 3ஆம் இடத்திலே நீச்சமடைவார், மேஷமனையிலே. அதற்கு வீடு கொடுத்த செவ்வாய் பலமாக இருக்கின்றாரா? சந்திர கேந்திரத்தில் இருக்கின்றாரா? சுபத்துவமாக இருக்கின்றாரா? இப்படியெல்லாம் நம்ம விதிவிலக்குகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மீன லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யார்? குரு பகவான். அந்த குரு எங்கே நீச்சமாவார்? லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மகரத்திலே அவர் நீச்சமாவார். ஆனால் அந்த குருவும் சனியும் பரிவர்த்தனை. லக்னத்தில் சனி, 11ஆம் இடத்திலே குரு, இருவரும் பரிவர்த்தனை, நீச்ச பங்கம். அந்த குரு சந்திர கேந்திரத்திலே இருக்கின்றார் அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலே இருக்கின்றார். இது போன்ற அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஜாதகம் நீச்ச பங்கமாக மாறுகின்றது. அப்போ நம்ம மேலோட்டமாக நீச்சம் மட்டுமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீச்ச பங்க விதிகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் செல்ல பதிவு செய்வோம். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.